அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல உத்தியோகம், தொழில், வெளிநாடோ வெளி மாநிலத்திலோ இருந்து வரக்கூடிய கான்டாக்ட்ஸ், இதெல்லாம் அவங்களுக்கு தொழில்ல வருமானம் பெருகும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறும். இது சனீஸ்வரர் ப்ரோக்ராம்ங்கிறதுனால நான் அதை பேசல. நான் அப்படியே பூடகமா பலன் சொன்னேன். ஆனா குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இவங்களுக்கு திருநள்ளாறு இப்ப போயிட்டு வந்தாங்கன்னா, தர்பாரண்யேஸ்வரரை போய் வழிபட்டாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு மன நிம்மதி, சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கிய விருத்தி, அதே நேரத்துல அவங்களுக்கு அந்த மனக்குழப்பம் போகும். மிதுன ராசி என்பர்கள், இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரம் ஆனதுக்கு அப்புறமா என்ன விஷயத்த செய்ய காத்திருக்காரு? ரொம்ப நாளா இவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு இடமாறுதல் வருமா, வேலையில ரெக்கக்னேஷன் கிடைக்குமா, எனக்கு பணம், பட்டம், பதவி கூட வேணாம் சார், ஒரு ரெக்கக்னேஷன், நல்லா பண்றப்பா, சூப்பர் அப்படி தட்டி கொடுப்பாங்களான்னு பார்த்தா ஒருத்தன் கூட தட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். அவன் பக்கத்துலேயே காலாட்டின்னு உட்காந்துக்கிறான். அவனுக்கெல்லாம் கொடுக்குறானுங்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான். இது மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்காங்க மிதுன ராசிக்காரர்கள். அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல உத்தியோகம், தொழில், வெளிநாடோ வெளி மாநிலத்திலோ இருந்து வரக்கூடிய கான்டாக்ட்ஸ், இதெல்லாம் அவங்களுக்கு தொழிலில் வருமானம் பெருகும். மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். அதே மாதிரி அவங்களுக்கு திருமணம் நடக்கும். திருமண பாக்கியம், ரொம்ப நாள சபாதோஷம், நாகதோஷம், பித்ருதோஷம் இருக்கிற தோஷம்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவங்களுக்கெல்லாம் கை கூடும். கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு போறாரு. கெட்டி மேளம் கொட்டியே தீரும் வீட்டுல. சூப்பர் சார், சூப்பர். கெட்டி மேளம் கொட்டிருச்சு. அடுத்ததான் வந்து நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா நீங்க இதை கேட்பீங்கன்னு தெரியும். ஏன்னா கெட்டி மேளம் கொட்டிருச்சு. ஆமா, அடுத்து குழந்தை சத்தம் கேட்டிருக்கணும்ல. கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா இவங்களுக்கு 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை. ஓகே. இது சனீஸ்வரர் ப்ரோக்ராம்ங்கிறதுனால நான் அதை பேசல. நான் அப்படியே பூடகமா பலன் சொன்னேன். ஆனா குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நல்லா இருக்கும். சூப்பர் சார், சூப்பர். ஸோ குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு. இப்போ திருமணம் ஆகி நிறைய பேர் டிவோர்ஸ் ஆகியிருப்பாங்க, இல்லைன்னா விடோவா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் மறுமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னா மறுமணம் நடக்கும். கண்டிப்பா மறுமணம் மட்டுமல்ல, பிரித்தவர்கள் கூடுவார்கள். ஓகே. அந்த 2ஆம் இடத்துல இருக்கிற குரு அவங்களுக்கு குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமும், அதிக மன சந்தோஷமும், உடல் ஆரோக்கியத்தையும். என்னன்னா அந்த முன்கோவம் ஜாஸ்தி. நான் பிடிச்ச முசுலுக்கு 3 கால், அதை மாத்திரம் விட்டாங்கன்னா அவங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ரொம்ப அன்பானவர்கள், பாசமானவர்கள். ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா எடுத்து கட்டிக்கிட்டு வேலை செய்வாங்க. அப்படிப்பட்டவர்கள் அந்த முன்கோவத்துலதான் எல்லாம் போயிட்டு, எல்லாம் கோவத்துலதான் பாதி பேர் மிஸ் ஆகுறாங்க, நிறைய விஷயத்த மிஸ் பண்றாங்க. ஓகே சார். சரி, இவ்வளவும் இருக்குது, வீட்டுல நிம்மதி இருக்கணும் அப்படின்னா நிறைய பேருடைய ஆசை என்னன்னா பொருளாதாரம் கொஞ்சம் உயர்ந்தாலே போதும். நிறைய பேர் நிம்மதி பேர் மூச்சு விட்டுருப்பாங்க. இவங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்க போகுது? ஆதி காலத்துல இருந்து இவங்களுக்கு அஷ்டமி சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டம சனி, சனீஸ்வரர் என்னென்ன வகை இறக்கணுமோ எல்லா வகையும் இவங்க பார்த்துட்டாங்க. அங்கேயே இவங்க வந்து மோல்டட். அதனால இவங்க இந்த சலசலப்புகளாம் அஞ்சு ஆள் கிடையாது, இவங்க பயப்பட மாட்டாங்க. ஆனா என்ன, மழை விட்டது தூவானம் விடாத மாதிரி திருப்பி அந்த ஒரு ஷேட் கொடுக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பாங்க. அவங்களுக்கு முதல் எதிரியே அவங்களது வாய் தான். கட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, அதை விட பெஸ்ட் உலகத்துல வேற இருக்கு. ஓகே. சோ கோபம் சொல்லிட்டீங்க. இந்த விஷயத்த மட்டும் மிதுன ராசி அன்பர்கள் பண்ணிடாதீங்கன்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? நான் சொன்னது கோபம். ஆமா. இன்னொன்னு விட்டு கொடுக்குற மனப்பான்மை. ஓகே. நம்ம என்ன வாரிட்டு போறோம், என்ன ஒண்ணும் கிடையாது, கொஞ்ச நாள் இருக்க போறோம், சந்தோஷமா இருப்போம். நீங்க சொல்றது சரி சரி, நான் சொல்றது சரி சரி. ஏன்னா ஆர்குமெண்ட் பண்ணி அந்த அட்மாஸ்பியரை வந்து நம்ம கெடுத்துக்கிறத விட ஹாப்பியா இருக்கிறது சந்தோஷம் தானே. அது கெடுத்துக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். வயிறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர், நரம்பு பிரச்சனை வரும். அதனால பிபி ஷூட்டப் ஆகும். அதனால ஜாப்ல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, தொழில்ல வந்து நல்லபடியா இருக்காது, பேர் கெட்டு போயிடும். கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, மாடா உழைப்பாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு சின்ன இதனால ஓகே விட்டு கொடுப்பார், கெட்டு போவதில்லை. அதை மட்டும் மிதுன ராசி என்பர்கள் இறுக்கமா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சூப்பர் சார். மிதுன ராசி என்பர்கள் சனி பகவான் வக்ரம் ஆனதுக்கு அப்புறமா எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு வாழ்க்கை ஸ்மூத்தா? ஒரு முறை திருநள்ளாருக்கு போயிட்டு வர சொல்லுங்க. ஓகே. ஏன்னா இவங்களுக்கு திருநள்ளாறு இப்ப போயிட்டு வந்தாங்கன்னா, தர்பாரண்யேஸ்வரரை போய் வழிபட்டாங்கன்னா
முதல்ல அவங்களுக்கு மன நிம்மதி, சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கிய விருத்தி, உடம்பு தெம்பா இருக்கும். அதே நேரத்துல அவங்களுக்கு அந்த மனக்குழப்பம் போகும். ஓகே. பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத விட்டுருவாங்க. தர்பார் என்ன அதை கொடுத்துருவார், சூப்பர். அந்த எண்ணத்தை கொடுத்துருவார். அந்த எண்ணத்தை கொடுத்த உடனே சரியா போயிடும். சூப்பர் சார். வேற என்ன வேணும்? மனசு தெளிவடைஞ்சாலே போதும். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம நேர்மையாவும் செஞ்சிடலாம். தெளிஞ்சு இருந்தாலே போதும். அதுல ஹாப்பியான விஷயங்கள் நிறைய கிடைச்சிரும். ஸோ மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான பலனை கொடுத்துருக்கீங்க. அருமை சார், சூப்பர். சனி பகவான் எப்போ வக்ரம் ஆகுறாரு, அதனால மக்களுக்கு நன்மை நடக்குமா இல்ல பிரச்சனையை கொடுப்பாரா? சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை தானே. அதுல எங்க இருந்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவாரா என்ன? ஓகே. நிறைய அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். முதல்ல அனுபவம், அப்புறம் சந்தோஷம். முதல்ல ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் போஸ்டிங்கு. இதுதான் சனீஸ்வரர். சனி வக்கரம் வேற, சனி பெயர்ச்சி வேற. இப்ப நம்ம இது வரைக்கும் சனி பெயர்ச்சி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா சனி வக்கரன் அப்படிங்கிறது மீனத்துல இருந்து கும்பத்தை பின்னோக்கி பார்க்க போறார். அவர் வர்றது கூட கிடையாது. அவருடைய நிழல் கும்பம் வரைக்கும் வரும். இது எத்தனை நாள் அப்படின்னா 135 நாள் சுமார். இது நாள்ல பார்க்கும்போது 27/7 ஜூலை மாதம், இந்த மாதம் 2026 விடியற் காலையில 1:14 சனீஸ்வரர் வக்கரம் ஆகிறார். இது விடுறது எப்பங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 11/12/2026 காலையில 5 மணிக்கு. இது நடுவுல உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. ஓகே. குரு வேற அதிசாரமா போறாரு இந்த ஆண்டு. நான் இந்த ஆண்டு பிறந்ததுல இருந்தே புத்தாண்டு பலன்ல கூட நான் நிறைய சொல்லியிருக்கேன். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் இதெல்லாம் பிரச்சனை வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனியும் செவ்வாயும் பார்வை பெறும் காலம். சனியும் செவ்வாயும் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கக்கூடாதோ அவங்கள பார்க்குற பார்வையினால இந்த உலகம் முழுவதுமே பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள், போர் பதட்டம், மதக்கலவரம், இனக்கலவரம், இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது 2031 ரிஷபத்துக்கு சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். ரெண்டாவது, நீங்க கேட்ட கேள்வி சனி வக்கரம்னா என்ன சார்? முதல்ல சனி வக்கரம்னா சொல்லுங்க. அது என்ன அப்படின்னா, சனீஸ்வரர் தானா வக்கரமாகிறது கிடையாது. சனீஸ்வரருக்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரைக்கும் செவ்வாய் போகும் பயண காலம். இவர் இந்த பக்கம் 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல வரும்போது இவர் திரும்பிக்குவார். இதுதான் சனி வக்கரம். சனீஸ்வரர் அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப உஷ்ணமான கிரகம். இப்ப உங்களுக்கு எளிமையா நான் புரியுறபடி சொல்றேனே. இப்ப நெருப்பு கிட்ட பனி எடுத்துட்டு போய் வச்சா, ஐஸ் கட்டி வச்சா என்ன ஆகும்? மெல்ட் ஆயிடும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் வக்கரம். இப்ப ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க. அந்த வெப்பத்துக்கு அந்த குளிர்ச்சி கிட்ட வரும்போது வக்கரம் ஆகுது. அது தூரம் போயிட்டா மறுபடியும் இது குளிர்ச்சி ஆகிடுது. தன்னுடைய இயல்பான நிலைக்கு சனீஸ்வரர் விடுறார். இதெல்லாம் கரெக்ட். ஆனா இது மக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே வக்கரம் பெற்ற கிரகங்கள், இந்த வக்கரம் பெற்ற நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ரொம்ப பலம் பெற்ற குழந்தைகளா இருக்கும். அதே நேரத்துல கும்பத்துல தன்னுடைய வீட்டுல அவர் பார்க்கிறார். அப்ப எப்படி இருக்கும்? பலம் பெற்ற குழந்தையா இருக்கும். குடும்பமாக்க தனஸ்தானமான 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். இங்க கும்பத்திலேயே ராகு கேது இருக்கார். அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும் பொழுது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பிள்ளைகள்லாம் பிறப்பாங்க. ஆனா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில இடமாற்றம் நிச்சயமாக வரும். அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போவாங்க. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்க்குற விசா, இந்த போர் பதட்டம்லாம் நின்றுடுமா சார் அப்படின்னா, நிற்கிற மாதிரி இருக்கும், நிற்காது.